பழங்கால மானுடவியல்ல மேரி லீக்கியோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். மேரி லீக்கி இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பெண் பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதாவது பழங்கால மானுடவியலாளர். இவங்க 1913 பிப்ரவரி 6 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் பிறந்தாங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் மேரி டக்ளஸ் நிக்கல் லீக்கி. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஓவியங்கள் வரைகிறதுல திறமை இருந்து வந்தது. மேலும் ஆர்கியாலஜின்ற தொல்லியல்ல அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமா மேரி லீக்கி அந்த லண்டன்ல இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லையும் லண்டன் மியூசியத்திலையும் ஆர்கியாலஜி லெக்சர்ஸை அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் மூலமா மேரி லீக்கி தொல்லியல் படிப்பை படிச்சு வந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு பேலியந்தாலஜின்ற பழங்காலவியல்லையும் ஆந்த்ரோபாலஜின்ற மானுடவியல்லையும் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் 1934 ஆண்டு லூயிஸ் சீமோர் பேசன் லீக்கி அப்படின்ற ஒரு கென்யன் பிரிட்டிஷ் பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்டுக்கு ஒரு இல்லிஸ்ட்ரேட்டர் தேவைப்பட்டாங்க. அதாவது அந்த லூயிஸ் லீக்கி ஆடம்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி வந்தாங்க. அந்த புத்தகத்துக்கு தேவையான இல்லிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது படங்களை கொடுக்கறதுக்கு ஒரு இல்லிஸ்ட்ரேட்டர் தேவைப்பட்டாங்க. அந்த இல்லிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பை மேரி லீக்கி ஏற்றுக்கிட்டு அந்த ஆடம்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்ற புத்தகத்துக்கு தேவையான இல்லிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது படங்களை வரைஞ்சாங்க. பின்னர் அதே 1934 ஆண்டு ஆடம்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தை லூயிஸ் லீக்கி வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து மேரி லீக்கிக்கும் லூயிஸ் லீக்கிக்கும் இடையில ரொமான்ஸ் ஏற்பட்டுச்சு. அந்த ரொமான்ஸின் விளைவாக 1936 ஆண்டு இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜுக்கு பிறகு தான் மேரி லீக்கி மேரி டக்ளஸ் நிக்கல் அப்படின்றதுல இருந்து மேரி டக்ளஸ் நிக்கல் லீக்கியா மாறினாங்க. அதை தொடர்ந்து லூயிஸ் லீக்கியும் மேரி லீக்கியும் பல்வேறு ஆர்கியலாஜிக்கல் ரிசர்ச்சில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் லூயிஸ் லீக்கி ஒரு பேலியோ ஆந்த்ரோபாலஜிக்கல் என்கொயரி ப்ரோக்ராமை தொடங்கினாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா, ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பேலியோ ஆந்த்ரோபாலஜிக்கல் ஃபீல்டில் போய் ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் நோக்கமாக இருந்தது. இதன் காரணமாக அந்த பேலியோ ஆந்த்ரோபாலஜிக்கல் என்கொயரி ப்ரோக்ராமை தொடங்கி அந்த ப்ரோக்ராம் சார்பாக ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு இவரும் லூயிஸ் லீக்கியும் மேரி லீக்கியும் கிளம்பி போனாங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கென்யாவுக்கு போனாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த கென்யாவுடைய லேக் விக்டோரியாவில் இருக்கிற ரூசிங்கா ஐலாண்ட் அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய மணல் படுகைகளை மேரி லீக்கி அகழ்வாராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்படி மண்ணை தோண்டி அகழ்வாராய்ச்சி செஞ்சு வரும்போது தான் ஒரு ஏப் ஸ்பீசிஸ், அதாவது மனித குரங்கு இனத்தினுடைய ஸ்கல் மண்டையோட்டை கண்டறிஞ்சாங்க. அந்த மண்டையோட்டை கண்டறிஞ்ச பிறகு அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது 2.5 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மனித குரங்கினுடைய மண்டையோடு அப்படின்றது கண்டறியப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுதான் ப்ரோகான்சல் ஆஃப்ரிகானிஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டது. இந்த ப்ரோகான்சல் அப்படின்றது இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு உயிரினம் தான் மனிதன் மற்றும் மனித குரங்கு இனம். இந்த 2 இனத்துக்கும் உண்டான ஒரு பொதுவான மூதாதையர், காமன் ஆன்செஸ்டர். அதாவது இந்த ப்ரோகான்சல் ஆஃப்ரிகானஸ் அப்படின்ற இந்த ஒரு உயிரினத்தில் இருந்து தான் மனித இனம், அதே மாதிரி மனித குரங்கு இனம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமானது. அப்பேற்பட்ட அந்த ப்ரோகான்சல் அப்படின்ற அந்த ஏப் ஸ்பீசிஸோடைய ஸ்கல்லை மேரி லீக்கி 1948 ஆண்டு டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அதே ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு மேரி லீக்கியும் இவங்களுடைய ஹஸ்பண்டான லூயிஸ் லீக்கியும் பயணம் பண்ணாங்க. பயணம் பண்ணி அகழ்வாராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ தான் இவங்க டேன்சேனியா அப்படின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஓல்டுவாய் கோர்ஜ் அப்படின்ற ஒரு இடம், அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த ஒரு இடத்த மேரி லீக்கியும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் அகழ்வாராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ 1959 ஆண்டு ஒரு ஹேமேட் ஸ்பீசிஸோடைய ஸ்கல்லை இவங்க கண்டெடுத்தாங்க. இது முழுக்க மனித இனத்தினுடைய மண்டையோடு. அதை மேரி லீக்கியும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் 1959 கண்டெடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது, அதாவது 18 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது. அதுதான் மேரி லீக்கியும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் கண்டறிஞ்சிருந்தாங்க. ஏற்கனவே கண்டறிஞ்ச ப்ரோகான்சல் அப்படின்றது மனித இனம் மற்றும் மனித குரங்கு இனம், இந்த 2 இனத்தினுடைய பொதுவான மூதாதையர். ஆனால் இந்த ஹேமேட் ஸ்பீசிஸ் ஆனது முழுக்க மனித இனம். ஸோ அந்த மனித இனத்தினுடைய மண்டையோட்டர் தான் மேரி லீக்கி 1959 கண்டெடுத்தாங்க. அதுக்கு இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜின்சாந்த்ரபஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. அதாவது ஜின்சாந்த்ரபஸ் அப்படின்னா
பழங்கால மனிதன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜின்சாந்த்ரபஸ் அப்படின்னா, ஜின்சா அப்படின்றது வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவை குறிக்கும். ஆந்த்ரபஸ் அப்படின்றது மனித இனத்தை குறிக்கும். ஸோ அந்த ரெண்டையும் இணைச்சு தான் ஜின்சாந்த்ரபஸ் அப்படின்னு இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு பேரிட்டாங்க. அதுதான் பிற்காலத்தில் வந்து பேராந்த்ரபஸ் பேசி அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறம் 1960 இந்த காலகட்டத்திலையும் அதே அந்த ஓல்டு வாய் கோர்ஜ் அப்படின்ற இடம், அங்கு மேரி லீக்கியும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் ஆராய்ச்சி பண்ணி வந்தாங்க. அப்போ தான் ஹோமோ ஹபிலிஸ் அப்படின்ற இன்னொரு மனித இனத்தினுடைய ரிமைன்ஸை வந்து கண்டெடுத்தாங்க. அதாவது எலும்புகள், இது மாதிரி புதைப்படிவங்களை கண்டெடுத்தாங்க. இப்போ ஃபாசில்ஸ் புதைப்படிவங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். மண்ணில் புதைஞ்சு கல்லாக மாறின தாவரங்கள் மற்றும் மற்ற விலங்கு, மனித இந்த மாதிரி இனத்தினுடைய மிச்ச எச்சங்கள் தான் புதைப்படிவங்கள் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இந்த ஹோமோ ஹபிலஸ் அப்படின்ற ஒரு மனித இனம், அந்த இனத்தினுடைய ரிமைன்ஸ் வந்து இந்த ஒரு இடத்துல கண்டெடுத்தாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறினது. அதுக்கப்புறம் தான் அந்த டான்சானியாவில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு வாய் கோர்ஜ் அப்படின்ற இடம் வந்து இந்த மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சைட்டாகவே மாறினது. அதில் குறிப்பாக மேரி லீக்கி கண்டெடுத்திருந்த அந்த ஹோமோ ஹபிலஸ் அந்த இனம் தான் ஆரம்பத்தில் ஸ்டோன் டூல்ஸை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் கண்டறிஞ்சாங்க. ஸோ இந்த ஸ்டோன் டூல்ஸ் அப்படின்னா கல்லை வந்து கூர்மையாக்கி அதை வந்து வேட்டையாடுறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்துறது. ஸோ அந்த விஷயத்தை இந்த ஹோமோ ஹபிலிஸ் அப்படின்ற அந்த ஒரு மனித இனம் தான் முதல் முறையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் நம்பப்பட்டு வருது. மேலும் இந்த ஹோமோ ஹபிலிஸ் ஆனது கிட்டத்தட்ட 24 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்றது இப்போதைக்கு கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனித இனத்தினுடைய எலும்புகளையும் மேரி லீக்கி வந்து கண்டெடுத்திருந்தாங்க. இதுவும் பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் மேரி லீக்கி இவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு இடங்களுக்கு போய் பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1972 அக்டோபர் 1 அன்னைக்கு மேரி லீக்கியோடைய ஹஸ்பண்டான லூயிஸ் லீக்கி வந்து அவருடைய 69 வயதில் இறந்து போனாங்க. ஏன்னா அவர் 1903 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. மேரி லீக்கியை விட கிட்டத்தட்ட 10 வயசு ஜாஸ்தி. ஸோ அவர் வந்து இறந்து போனாங்க. இது மேரி லீக்கியோடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் சோகமாக இருந்தது. ஆனால் அதையும் கடந்து தொடர்ச்சியாக அந்த அந்த ஒரு வேர்ல்டு வாய் கோர்ஜ் அப்படின்ற இடத்துல இந்த பேலியோ ஆந்த்ரோபாலஜிக்கல் என்கொயரி ப்ரோக்ராம் அதனுடைய அந்த எக்ஸ்கவேஷன்ஸோடைய டைரக்டராக மேரி லீக்கி வந்து மாறினாங்க. அதாவது இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய இடத்த இவங்க வந்து பிடிச்சு தொடர்ந்து அந்த அகழ்வாராய்ச்சிகளை அந்த சைட்டில் வந்து மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் 1976ஆம் ஆண்டு இந்த வேர்ல்டு வாய் கோர்ஜ் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் லேயன்டோலி அப்படின்ற இடம். இந்த லேயன்டோலி அப்படின்றது வேர்ல்டு வாய் கோர்ஜோடைய சவுத்தில் 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ அங்கே போய் மேரி லீக்கி அவங்களுடைய குழு கூட இணைஞ்சு அகழ்வாராய்ச்சி 1976 இருந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடமும் டான்சானியாவில் தான் இருக்குது. அப்படி ஆய்வு செய்யும்போது அது வந்து ஒரு பெரிய வந்து வேல்கைனோ ஹாஸ் நிறைந்ததாக இருந்தது. அதாவது எரிமலை குழம்புகளானது சாம்பலாக மாறி அந்த இடத்த வந்து அப்படியே அடைச்சிருந்தது. ஸோ அந்த இடத்த வந்து மேரி லீக்கி அகழ்வாராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ 1976ஆம் ஆண்டுலேருந்தே நிறைய கால் தடங்களை இவங்க கண்டாங்க. நிறைய விலங்குகளினுடைய கால் தடங்களெல்லாம் மேரி லீக்கி வந்து கண்டறிஞ்சாங்க, ஃபுட் பிரிண்ட்ஸை. இது வந்து பெரிய விஷயம். லேயன்டோலி அப்படின்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எரிமலை வெடித்து அதனுடைய குழம்புகள் வெளிவந்து அது சாம்பலாக மாறி அப்படியே மண் மாதிரி இறுகி போயிருக்கும். அந்த இறுகின இடம் வந்து உருகி இருக்கும்போது அந்த இடத்துல உயிரினங்கள் கால் வச்சா அப்படியே கால் தடம் படியும். அது படிஞ்ச உடனே அதுக்கு மேலே வந்து மறுபடியும் எரிமலை வெடித்து அந்த குழம்புகள் வந்து முழுசாக வந்து படர்ந்துருச்சு அப்படின்னா அப்போ அதை தோண்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே அந்த கால் தடங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கால் தடங்கள் இருந்தது. அதே மாதிரி ஒரு இடத்துல கிட்டத்தட்ட மூன்று உயிரினங்கள், அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த 3 கால் தடங்கள் இருந்தது. 3 அப்படின்னா 3 ஜோடி, மொத்தம் 6 கால் தடங்கள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கால் தடங்கள் வந்து இருந்தது. அதை பார்க்கும்போது ஆரம்பத்தில் மேரி லீக்கி வந்து 1976ஆம் ஆண்டு அதை கரடிகளினுடையது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ச்சி ஆய்வு செஞ்சு 1978ஆம் ஆண்டு தான் அது உண்மையிலேயே கரடிகளினுடையது கிடையாது, அது ஹோமினின் ஃபாசில்ஸ் அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதாவது அது மனிதர்களினுடைய பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களினுடைய கால் தடங்கள் தான் அது அப்படின்றத மேரி லீக்கி வந்து கண்டறிஞ்சாங்க.
குறிப்பாக மனித இனம் அப்படின்னு சொல்கிறத மனித மற்றும் மனித குரங்கு இனம். ஸோ 2ம் இணைஞ்சது தான். ஸோ அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது வந்து 3 மனிதர்களினுடைய கால் தடங்கள் இருந்தது. ஒண்ணு வந்து ஒரு பெரிய மனிதன், இன்னொன்னு அதே மாரி பெரிய மனிதன், இன்னொன்னு வந்து ஒரு ஒரு சின்ன மனிதன். அப்ப இத வச்சு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, இது ஒரு வேள அதாவது இந்த கால் தடங்கள கொண்டது ஒரு வேள ஃபேமிலியா நடந்து போயிருக்கலாம். அப்பா, அம்மா, ஒரு குழந்தை நடந்து போயிருக்கலாம். அதனுடைய கால் தடமா இது இருக்கலாம் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில நம்பப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட 36,00,000 37.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது. ஸோ அந்த காலத்துல இந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த தடம் தான் இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அப்பல்லாம் மனிதர்களினுடைய மூளை வந்து பெருசாகல. மூளை வளர்ச்சி வந்து கிடையாது. ஸோ அப்ப நம்பப்பட்டது என்னன்னா, மூளை வந்து வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் மனுஷன் வந்து 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கான். மற்ற செயல்கள செய்ய ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனா மேரி லீக்கியினுடைய இந்த லியன்டோலி ஃபுட்பிரிண்ட்ஸ் என்ன உணர்த்தினது அப்படின்னா, மனிதனுடைய மூளை வளர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே மனுஷன் 2 கால்ல நடந்திருக்கான் அப்படின்றத இந்த ஒரு டிஸ்கவரியானது உணர்த்தினது. இதுவும் மிகப்பெரிய ஒரு சாதனை மேரி லீக்கிய பொறுத்தவரைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா மேரி லீக்கி பண்ண பல்வேறு ஆராய்ச்சிகள் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்த வந்து குறிச்சது. குறிப்பா அந்த புரோகான்சல் ஆனது மனித மற்றும் மனித குரங்கு இனத்தினுடைய பொதுவான மூதாதையர். அதுக்கப்புறம் வந்து அந்த ஓல்டுவாய் கோர்ஜ் அப்படின்ற இடத்துல இவங்க கண்டெடுத்த இன்னொரு உயிரினம், குறிப்பா வந்து ஹாமிட் ஸ்பீசிஸ் உடைய ஒரு மண்டையோடு. அது வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது. அதுக்கப்புறம் 24 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய அதே ஓல்டுவாய் கோர்ஜ்ல இன்னொரு மனித இனத்தினுடைய ஒரு தடயங்கள வந்து கண்டெடுத்தாங்க. இதெல்லாம் ஓல்டுவாய் கோர்ஜ் அப்படின்ற இடத்த வந்து ஹியூமன் எவல்யூஷன் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு உண்டான ஒரு இடமா மாத்தினது. அதே மாதிரி கடைசியா இவங்க கண்டறிஞ்சிருந்த விஷயம். அது வந்து மனித இனமானது மூளை வளர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே 2 கால்ல நடந்திருக்கு அப்படின்றத உணர்த்தினது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விஷயத்த உணர்த்தும்படி இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட இவ்வளவு சாதனைகள் படைச்ச மேரி லீக்கி வந்து இறுதியா 1996ஆம் ஆண்டு 1996ஆம் ஆண்டு டிசம்பர் 9 அன்னைக்கு இவங்களோட 83 வயசுல இறந்து போனாங்க. குறிப்பா கென்யால இருக்கிற நைரோபி அங்க இருக்கும்போது இவங்க வந்து இறந்து போனாங்க. மேரி லீக்கி இறந்து போயிட்டாலும் இவங்க செஞ்ச சாதனைகள் இன்று வரை பேசப்படுது. மேலும் மேரி லீக்கி குழந்தை பருவத்துல எப்படி இருந்தாங்க, இவங்க என்னெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, இன்னும் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மேரி லீக்கியோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரிய நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். அதே மாதிரி அதில் ஒரே ஒரு பிழை இழைச்சிருக்கேன். அதாவது அதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். மேரி லீக்கி வந்து 1913 பிப்ரவரி 6 பிறந்திருக்கிறாங்க. ஆனால் நான் அதில் 1916 பிப்ரவரி 6 அப்படின்னு தவறாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மேரி லீக்கியோடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.